லாஸ்ட் சீசன எங்க விட்டாங்களோ, அதே இடத்துலேருந்து தான் இந்த சீசனே ஆரம்பிக்கிறாங்க. மோமோ அயாசே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ல குளிச்சிட்டு இருப்பா. அந்த இடத்துல ஒரு 4, 5 தடி பசங்க அவள புடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாய்ங்க. இவ அவங்க கிட்டேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது, அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ல உள்ள ஒரு வியர்ட் ஸ்பாட் உடைஞ்சிரும். அது உடைஞ்சதுனால தண்ணிலாம் வேகமா அடிக்கிறதும், பில்டிங்லாம் இடிஞ்சு விழுவுறதுமா இருக்கும். அந்த மாரி இந்த பில்டிங்லாம் இடிஞ்சு, அந்த புடிக்க வந்தாங்கல்ல, அவைங்க மேல விழுந்தோனே, இவ இதுதான் டைம்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவா. அங்க டர்போகிரானி வந்து ஏற்கனவே அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ல உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த டர்போகிரானி கிட்ட போய், "நீங்க எப்படி இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இந்த மாரி, "நீ உங்க பாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீல, இங்க வரப்போறேன்னு, அந்த கேப்ல நான் உன் பேக்குள்ள பூந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளில வந்து இவங்க வந்து, "பில்டிங் உடைஞ்சு போயிட்டே" அப்படின்னு சொல்லி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. "அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத. ஏற்கனவே இது நமுத்த போன பில்டிங்கு" அப்படின்னு சொல்லி டர்போகிரானி சொல்லுது. அந்த இடத்துக்கு ஒரு கேங் வந்து, "இந்த இடம் இப்படி நாசமா போனதுக்கு நீங்க தான்டா பொறுப்பு. இவிங்க தான் இந்த கிட்டோ ஃபேமிலி" அப்படின்னு சொல்லி சொல்றாய்ங்க. அவிங்க யாருன்னா, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு. இவிங்க தொரத்திக்கிட்டே அவிங்கள ஓடுறாய்ங்க. அவிங்களும் தெரு ஃபுல்லா ஓடிக்கிட்டு ரூஃப் மேலலாம் ஏறிக்கிட்டு இருக்காய்ங்க. அந்த கிட்டோ ஃபேமிலி. இங்க வந்தாங்கன்னா, இந்த கிரே கலர்ல 4, 5 பயலுவ. அவிங்க. மோமோ அயாசவும் இவிங்கள கடைசி வரைக்கும் வெளிலயே விடாதீங்க. இவிங்கள கடைசி வரைக்கும் ஜெயில்லயே போடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு வந்துடுறா. அப்ப கிரானி கிட்ட, "நீங்க காப்பாத்துனதுக்கு நன்றி" அப்படின்னு சொல்றப்ப, "நான்லாம் ஒண்ணும் காப்பாத்தல. அதுவா பவர் வெளில வந்தா" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மழுப்புது. அப்புறமா, "நீ வந்து இந்த இடத்த பத்தி என்ன நினைக்கிற? அவன் வீட்ல எதுவுமே இல்ல. எனக்கு அப்படித்தான் தோணுது" அப்படின்னு சொல்லி அயாசே சொல்றா. அதுக்கு கிரானி சொல்லுது, "எனக்கு அந்த இடத்த பார்த்தா நல்லா இருக்கிற மாரி தோணல. அந்த வீடு வந்து நெறையா ரத்தத்த உறிஞ்சிருக்கு" அப்படின்னு சொல்லி டர்போகிரானி சொல்லுது. அப்படியே இங்க கட் பண்ணி இங்க ஜிஜியோட வீட்டுக்கு வந்தா, அந்த இடத்துல ஹோல் ஒண்ணு இருந்திருக்கும். நம்ம போன சீசன்ல காட்டியிருப்பாய்ங்க. அதுக்குள்ள பார்த்தா ஒரு தனி ரூமே இருக்கும். ஒரு மாரி பேப்பரா. "இந்த இடத்துல என்ன இப்படி இருக்கு? ஒரு ரூமே இருக்கு" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு, "நம்ம வந்து அயாசே வந்ததுக்கப்புறம் போவோம். நம்ம வந்து என்ன பிரச்சனைன்னே தெரியாம நம்ம அவசரப்பட்டு கால விட வேணாம்னு" பேசிட்டு இருக்காய்ங்க. அந்த டைம்ல ஒரு பெல் அடிக்குது. சரி, அயாசா தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி வேகமா போய் தொறக்குறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கிட்டோ ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவிங்களோட உமன் கேங் அங்க வந்திருக்கும். அவிங்கலாம் வீட்டுக்குள்ள வந்து வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. சாப்பிட்டுக்கிட்டே புரளி பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. இந்த மாரி, "அவ வந்தா, அவ என்ன மதிக்கல" அப்படிங்கிறா. அங்க வந்து ஒரு தலைவி மாரி ஒருத்தி இருக்கா போல. அவ தான் அந்த கேங்க்கே தலைவி போல. அவ சொல்லிட்டு இருக்கா, "அவிங்களுக்கு ஒரு பாடம் புகுத்தணும். இது நம்ம ஏரியா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்பதான் இந்த மாரி, "நீ ஏன் சடனா போயிட்ட? எங்க போன சொல்லாம கொள்ளாம?" அப்படின்னு கேட்குறப்ப, "இல்ல, என் ஃப்ரெண்டு வந்து இந்த வீட்ட பார்க்கணும்னு சொன்னான். நான் அவன கூப்பிடுறதுக்கு தான் போயிருந்தேன்" அப்படின்னா, "பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே?" இல்லன்னா, "இல்ல, பொய்யெல்லாம் சொல்லல" அப்படின்னு சொல்றான் ஜிஜி. அதுக்கப்புறம் உட்காரான் கேட்குறான், இந்த மாரி, "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு கேட்குறப்ப, "இவங்க தான் இந்த வீட்டோட ஓனரு. இது வந்து ஒரு வாடகை வீடு. எங்க அம்மா, அப்பா வந்து உடம்பு முடியாம போனதுலேருந்து நான் வீட்டு வாடகை குடுக்கல. இவங்க தான் வேணான்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றான். இவங்க வந்து ஒரு கிட்டோ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "எங்களுக்கு தெரியாம நீ ஒண்ணும் இந்த ஆவியெல்லாம் கூட்டிட்டு வர ட்ரை பண்ணலையே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இவன பார்த்தா உங்களுக்கு என்ன ஆவி மாரி தெரியுதா?" அப்படின்னு சொல்லி சொல்றான். "என்ட்ட கன்னுக்கு லைசென்ஸ் இருக்கு. நான் இந்த மாரி வேட்டையாட போறப்ப, தப்பி தவறி என்ன பண்ணிடுவாய்ங்க, எவனாவது மனுஷன் கிராஸ் ஆயிடுவான். இது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும்" அப்படின்னு சொல்லி கன்ன வந்து ஜிஜிக்கு முன்னாடி காட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அவன் சொல்றான், "இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, போலீஸ் பார்த்தா உங்கள புடிச்சிட்டு போயிருவாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த டைம்ல கரெக்ட்டா ஒரு போலீஸ் என்ட்ரி குடுக்குறான். பார்த்தா பின்னாடி இந்த கிட்டோ ஃபேமிலி அங்க ஹாட் ஸ்ப்ரிங்ல இருந்தாங்களே, அவிங்க வராய்ங்க. அவிங்க வந்துட்டு, "இந்த மாரி எங்கள வந்து புடிச்சுட்டாய்ங்க. சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ். நல்ல வேளை இவரு தான் எங்கள காப்பாத்திட்டு வந்தாரு" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. அங்க மாட்டுனதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அங்க பேசிட்டு இருக்காய்ங்க. அதுல ஒருத்தன் மட்டும் வந்து நின்னுட்டு ஜிஜி கிட்ட, "இவன் தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா? பெஸ்ட் ஃப்ரெண்டுனா நம்ம ஜிஜிக்கு புடிச்ச ஃபுட்பால் டீம் என்னன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி ஒக்கரான்ட்ட கேட்குறாய்ங்க. ஒக்கரான் வந்து அந்த செவுத்துல ஒரு ஃபோட்டோ இருக்கும். அத முன்னாடியே நோட் பண்ணியிருப்பான். அத வச்சு நேம கரெக்ட்டா சொல்லிடுவான். சொன்னோனே, "சரி, உண்மையிலேயே பெஸ்ட் ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாய்ங்க. அதுக்கப்புறமா அந்த தலைவி ஒருத்தி இருக்காள, அவ கேட்குறா, "உன் கூட ஒரு பொண்ணு இருக்காள, அவ எப்ப வருவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "பொண்ணா? அப்படிலாம் எனக்கு யாருமே தெரியாதே. என்ன சொல்றீங்க?" அப்படின்னா, "பொய் சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாய்ங்க. அயாசே வந்து ஒரு கோயில்ல போய் நின்னுக்கிட்டு, "இதுதான் சிக்கினோக்கோ கோயிலா இருக்கணும்" அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல அந்த கோயிலுக்கு எய்த்தாப்புல உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் தலைகீழா நின்னுக்கிட்டு வித்த காட்டிக்கிட்டு இருக்கான். அவன பார்த்துட்டு, "இவன் என்ன இவ்வளோ வித்தியாசமா நிற்கிறான்" அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறப்ப, அவன் வந்து, "வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "நான் சிக்கினோக்கோவ பார்க்கணும்" அப்படிங்கிறா. "பார்க்கலாம். இதுலேருந்து எனக்கு பெருசா எதுவும் இன்கம் வரல. அதனால தான் நான் பூட்டூபராவ பார்க்குறேன்" அப்படிங்கிறான். பூட்டூபருங்கிறது ஒண்ணும் இல்ல, யூடியூபர் தான். காப்பிரைட் வந்துரும்னு இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்க்குறப்ப, அங்க ஒரு சின்னதா ஒரு பாம்பு தோல் ஒண்ணு இருக்கு. அத பார்த்துட்டு, "இதுவா சிக்கினோக்கோ?" அப்படிங்கிறா. சிக்கினோக்கோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது ஒரு மித்து. ஜாப்பனீஸ்ல வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்னேக் பழங்காலத்துல முன்னாடி வாழ்ந்ததாவும், கொஞ்சம் பெருசா இருக்கிறதாவும் சொல்லி கேள்விப்பட்டுருக்காய்ங்க. ஸோ அதுதான் இங்க இருக்கும் போல. எனக்கு தெரிஞ்சு ஒரு மலைப்பாம்பு சைஸுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சு போயிருப்பா போல. அங்க போய் பார்த்தா, இவளுக்கு இந்த பாம்பு தோல காட்டுனோனே, "எங்கடா அது பாம்பு?" அப்படின்னு கேட்குறப்ப, "அதெல்லாம் இங்க கிடையாது. அத பத்தி ஒரு கதை சொல்றேன், வேணா கேளுங்க." அவனும் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு எரிமலைக்கு கீழ அந்த ஒரு பாம்பு இருக்கிறதாவும், அந்த பாம்புக்கு பசிச்சுச்சு அப்படின்னா, அந்த எரிமலை வெடிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதாம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த மாரி இனிமே நடக்கக்கூடாது அப்படின்னா, வருஷம் வருஷம் அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பலி குடுப்பாங்களாம். யாராவது ஒரு சின்ன குழந்தையவோ, யாரையாவது ஒருத்தர
பலி கொடுத்துட்ருப்பாங்களாம். அனிமலை வந்து வெடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அதோட பாம்போட பசியை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த பாம்பை வந்து ஒரு கடவுளாக பார்க்குறாங்க. அதோட பசியை தீர்க்கணுங்கிறதுக்காக வருஷத்துக்கு வந்து ஏதாவது ஒரு குழந்தையவோ யாரையாவது பலி கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி பலி கொடுக்கறது மூலிமா அது வந்து பசி அடங்கி அது அங்கேயே இருந்துருமா. பலி கொடுக்கறது மூலிமா அது வந்து இந்த ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அந்த இடத்துல அருளை கொடுக்குது. என்ன நான் சொல்கிறான் பாருங்க, அப்படி தான் இருந்துச்சு. அவளும் அதே மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. இவ அந்த கோயிலை முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தால் 4-5 பேர் சொக்கா இல்லாமல் இருக்காங்க. வேற யாரும் இல்லை, அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் இருப்பாங்களே அவங்க தான். இடத்துல உட்காரானையும் ஜிஜியும் அடிச்சு போட்டிருக்காங்க. இவளையும் திரும்பி அடிக்க வராங்க. இவன் என்ன பண்ணுறா, கழுத்தாமட்டிலே வச்சு படுக்க வச்சிடுறா. பூரா பேரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கா. இவகிட்ட இவங்க 5 பேருமே தோத்து போயிடுறாங்க. அப்போ தான் அந்த மெயின் ஆள் இவங்க எல்லாருக்கும் வந்து அவள் தான் அம்மா போல் தலைவி. அவள் வந்து சண்டை போடுறா. அவள் பயங்கரமாக சண்டை போடுறா. இவளுக்கும் அவளுக்கும் சரியான சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஓட்டையை உடச்சிக்கிட்டு போய் அயாசை விழுந்துடுறா அந்த ரூமுக்குள்ளே. அதுக்கு அயாசை சொல்கிறா, என்ன ரூமோட அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த இடத்துல எப்படி போகிறது வெளில, அவங்க வேறு அங்கே நிற்கிறாங்களேன்னு சொல்லி. இப்போ அந்த தலைவி கேட்குறா, இவ யார், இவ என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர்லாம் யூஸ் பண்ணுறா, ஆனால் இவ ஆவி கிடையாது, வேறு ஏதோ ஒரு சரி நமக்கு நல்லது தான், ஏன்னா 3 குழந்தைங்க இருக்குது, இவங்க 3 பேரையும் இன்றைக்கி நம்ம பலி கொடுத்துட வேண்டியதான் அப்படிங்கிறேன். இவங்க பலி கொடுக்கறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவளும் ஒரு கதை சொல்கிறா. எரிமலையில் இந்த மாதிரி ஒரு பாம்பு இருக்குது, நாங்கள் வழிபடுற தெய்வம், நாங்கள் வந்து வருஷம் வருஷம் பலி கொடுப்போம், பலி கொடுக்கலன்னா அந்த வாழ்க்கை நான் வெடிச்சிரும், எங்களுக்கு வந்து அது மூலிமா நாங்கள் பலி கொடுக்குற மூலிமா எங்களுக்கு அருள் வந்து இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா. அந்த பலி கொடுக்குற இடமா தான் இந்த வீடு இருக்குது. இந்த வீடு வந்து ஒரு காலத்தில் ஒரு மாறி இருந்துச்சு, வளர வளர இது வந்து இதோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறிட்டே இருக்கே தவிர, ஆனால் அந்த பலி கொடுக்குற இடம் இன்னும் மாறவே இல்லை, இந்த இடம் தான் அப்படின்னோடனே இவ யோசிப்பா, அதனால தான் இவங்க அம்மா அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி அயாசை யோசிக்கிறா. இன்றைக்கி வந்து இவங்க 3 பேரையும் பலி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி யோசிக்கிறா. இப்போ என்ன நடக்கும்னா, அவள் இருக்கிற ரூம் வந்து ஒரு புதக்குழி இருக்கும்ல, அது எப்படி உள்ளே இழுக்குமோ அது மாதிரி அயாசை இழுக்குது. இவங்கெல்லாம் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவள் அதுலேருந்து ட்ரை பண்ணி வெளில வர பாப்பா. இங்கேருந்து 5 பேர் நின்றுக்கிட்டு அவளை பிடிச்சி திரும்பி உள்ளே தள்ளி விட்ருவாங்க. இங்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா, உக்காரானும் ஜிஜியும் ஒரு டேபிளை தூக்கிட்டு வந்து இவங்களையும் சேர்த்து உள்ளே தள்ளி நின்று அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல அந்த மரம் இத்து போனதாக இருக்கும் போல், அதுவும் உடஞ்சிக்கிட்டு பூரா பேரும் உள்ளே விழுந்துருவாங்க குடும்பமாக சேர்ந்து. கீழே உழுவுறப்ப அயாசையும் உக்காரான் மட்டும் கொஞ்சம் சேஃபாக இறங்கிடுவாங்க. மீதி எல்லாம் பொதுன்னு விழுந்துருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வீடு இருக்கும். உள்ளே வந்து இன்னும் உள்ளே போயிட்டுருக்கோம் ஆழம். இவங்க கொஞ்சம் மேலே டாப்லாம் இறங்கியிருப்பாங்க. அங்கே இவங்க 2 பேரும் சேர்ந்து விழுந்துக்கிட்டு உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அன்பாக பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் ஜிஜி அங்கே அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருப்பான். அவனும் உட்காந்துட்டு காப்பாற்றுக்கடான்னு கத்துறப்ப அவனை காப்பாற்ற முடியாமல் அவனும் கீழே விழுந்துருவான். அவன் கடைசியில் போய் கீழே விழுந்தா அந்த இடத்துல சோஃபா மாதிரி ஒன்று இருக்குது. சரி சேஃபாக லாண்ட் ஆகிட்டான் போல் அப்படின்னு நினச்சோம்னா அங்கே தான் ஆபத்தே இருக்குது. அங்கே ஏதோ தூங்கிட்டு இருந்த உயிரினத்தை பிடிச்சி எழுப்பி விட்ருவான். எந்திரிச்சு சுத்த ஆரம்பிச்சிடுது. அந்த டைமில் இவனை காப்பாற்றிடுறாங்க, ஜிஜியை காப்பாற்றிடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த கிட்டோ ஃபேமிலி என்ன சொல்லுதுன்னா, இதுதான் நம்மளோட தெய்வம், இதுக்காக தான் நம்ம வந்து பலி கொடுத்துட்ருக்கோம், உன்னை பார்த்துட்டோம், எங்களுக்கு அருள் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டோ ஃபேமிலியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுனது மட்டும் இல்லாமல் ஒரு கேவலமான ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டர்போ இதை பார்த்துட்டு இதுதான் குரகாரி அப்படின்னு சொல்லும். இதை பற்றி உங்களுக்கு தெரியுமானா அயாசை கேட்பா. அதுக்கு முன்னாடியே உக்கரான் இதை பற்றி சொல்லுவான். நான் வந்து இதை பார்த்துருக்கேன், அன்றைக்கி நான் ட்ரெயினில் வரும்போது ஒரு புக் படிச்சிருந்தேன், அந்த இடத்துல இதை பார்த்தேன். இது வந்து மோகாலியன் டெத்வாமே, இது வந்து ஒரு புழு. இது பார்த்திங்கன்னா மனுஷங்களை சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம். இது வந்து டெசர்ட்டில் வாழும். இதோட மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5லேருந்து ஒரு 2 மீட்டர் வரைக்கும் இது இருக்கும். ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கும் நான் எதிர்கூட பார்க்கல அப்படிம்பா. இது வந்து மனுஷங்களை திங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். இது தெரியாமல் என்ன மேட்ச்சு என்ன டீமுன்னே தெரியாமல் அந்த கிட்டோ ஃபேமிலி என்ன பண்ணிட்டுருக்கோம், ஆடிட்டு இருக்கோங்க டான்ஸ் போட்டுக்கிட்டு. ஏன்னா லூசு பேரடா அது மனுஷனை திங்கக்கூடியதா அப்படி ஆடிட்டு இருக்காங்கடான்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ளே முழுங்கிட்டு போயிடும். நம்மளும் இங்கே வெளில இருந்தோம்னா நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி கீகி 3 பேரும் உள்ளே போக பார்ப்பாங்க. உள்ளே போகிறப்ப கீகி ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவான். இவங்க 2 பேரும் கொஞ்சம் லேட்டாக உள்ளே போவாங்களே, அது ஏதோ லைட்டு மாதிரி ஒன்று பளிச்சுன்னு அடிக்கும். அதில் என்னன்னு தெரியல, இவங்க 2 பேராலையும் நவுற முடியாது, தலையில் கையை வச்சுட்டு படுத்துருவாங்க. அப்போ ஒக்கரான் மட்டும் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குல்ல, அந்த கிராணியோடது, அது வந்து லைட்டாக வெளில வந்துடும். இடையில அந்த பூரானோட அந்த ஃபேஸும் வந்துட்டு போய் கீகி பக்கத்தில் போகும். அதோட எபிசோடை கட் பண்ணிடுறாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் இதோட கண்டினியூவை பார்ப்போம். அடுத்தடுத்த எபிசோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க.